தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட். ஓகே, இன்னைக்கு வந்து யூத் மீட்டிங்கோட டாபிக். நான் ஃபஸ்ட்டு வந்து டிபேட் மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏஸ்பா கொடுத்த டாப்பிக்கில் வந்து சரி டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ வந்து டாபிக் டைட்டில் என்னன்னா டிசைன். ஓகேவா? என்ன டைட்டில்? டிசைன். சரி, நான் டிசைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்ன மைண்டில் வருது? இப்போ ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும். டெய்லர் கடையில் டிசைன் பண்ணுறது, சூப்பர். எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுறது, என்னது? டிராயிங். ஓகே, டிராயிங்ல டிசைன்ஸ். ஓகே, ஸ்டேஜ் டெக்கரேஷன். ஓகே, அதுல வந்து டிசைன்ஸ். ஓகே, வேற பைக் டிசைன்ஸ். ஓகே, வேற கார் டிசைன். சரி, வேற வேற பில்டிங் டிசைன் பண்றது. ஓகே, வேற ஓகே இன்டீரியர் டிசைன் பண்றது, கிளே. ஓகே 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 கையில செய்யற பாட்ரி. ஓகே, அதெல்லாம் சரி. வேற ஏதாச்சும் டிசைன் சொல்லாதவங்க சொல்றீங்களா? எது? ஓகே ஓகே ஹேர் ட்ரெஸ்ஸிங். ஓகே, சூப்பர். சரி, வேற ஏதாச்சும் இருக்கா? ஸ்லிப்பர்ஸ். கேர்ள்ஸ் சைட்ல இருந்தா அப்படியே லைனா வந்துகிட்டு இருக்கு. ட்ரெஸ். ஓகே, காஸ்டியூம் டிசைனிங், வாட்ச். ஓகே, வேற இப்போ புது டெக்னாலஜி சைடா வந்தா ரோபோட்ஸ் டிசைன் பண்றாங்க நிறையா. ஃபோனு, அந்த மாதிரி இன்னும் சைஸ் குட்டியாக்கிட்டே போறாங்க ஃபோனுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி என்னென்னமோ டிசைன் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா டிசைன் பண்றதா? சூப்பர், கைதட்டலாம் ரேஸுக்கு. ஸோ நம்மளை ஏசப்பா வந்து டிசைன் பண்றது. ஸோ ஆப்வியஸா நம்ம வந்து ஏசப்பா நம்மளை எப்படி டிசைன் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டிசைன் அப்படின்னும் போது ஆதி ஆமத்துல இருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய இருக்கு. ஏசப்பா வந்து நம்மளை எப்படி டிசைன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நாமெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் ஆதியாகமம் 1:26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ வந்து இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் வந்து அவருடைய சாயலாகவே மனுஷனை வந்து சிருஷ்டிக்கிறார். ஓகேவா? சோ இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்தே சண்டே கிளாஸ்ல வந்து படிச்ச ஒரு கதை. ஆதாம் ஏவாளை ஏசப்பா உருவாக்குறது. ஆதாம தான் முதல்ல உருவாக்குறாரு. எதுல உருவாக்குறாரு? களிமண்ணால. ஓகேவா? களிமண்ணால அவனை உருவாக்குறாரு. சோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்தே நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ஏசப்பா வந்து படைக்கிறாரு. ஓகேவா? எல்லா என்ன சொல்ல, நம்ம பாக்குற எல்லாத்தையும் ஏசப்பா வந்து படைக்கிறாரு. சோ மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், ஃபிஷ், எது உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுதோ, சோ நேச்சரை வந்து ஏசப்பா படைக்கிறார். ரொம்ப அழகா படைக்கிறார். இப்ப அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சமாதானம், அதை பார்க்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்குது. பத்தியா? அப்போ வந்து அவ்வளவு அழகா ஏசப்பா எல்லாத்தையும் வந்து பார்த்து டிசைன் பண்றாரு. அவர் வந்து இத்தனைக்கும் வார்த்தையில தான் சொல்லி அதை உருவாக்குறாரு. இது உண்டாக கடவுது அப்படின்னு உண்டாயிடுது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ வந்து ஒன்னு உண்டாக கடவுதுன்னு அது உண்டாயிடுச்சு. ஆனா மனுஷனை மட்டும் அவர் எப்படி படைக்கிறாருன்னா, மனுஷனை வந்து அவருடைய சாயலாக, அந்த 26வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அவருடைய சாயலாக, நம்மளுடைய சாயலாக நம்ம மனுஷனை படைப்போம் அப்படின்ற ஒரு வசனம். சோ இந்த வசனம் தான் திருத்துவ தேவனுக்கான ஒரு ஆதாரம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவங்க 3 பேர் ஒரே தேவனா இருக்காங்க அப்படின்றது. சோ வாங்க நம்ம சேர்ந்து மனுஷனை நம்ம சாயலா படைப்போம் அப்படின்னு அவங்க பேசுற ஒரு இடம். ஓகேவா? அப்போ வந்து ஏசப்பா வந்து என்ன பண்றாரு? அவருடைய சாயலா மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. சோ ஆதாம் தான் முதல் மனுஷன். ஏசப்பா வந்து படைக்கிறாரு. சோ அழகா டிசைன் பண்றாரு. இப்போ ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து மூக்கு வந்து நீளமா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு, மூக்கு மட்டும் நீளமா இருந்துச்சுன்னா காமெடியா இருக்குமா? சரி, புருவமே இல்லை மனுஷங்களுக்கு, அப்ப எப்படி இருக்கும் பார்க்க? யோசிச்சு பாருங்களேன் ஃபேஸு. ஸோ ஒரு விஷயத்தையும் ஏசப்பா வந்து டீட்டெயில்டா ரொம்ப அழகா பார்த்து செஞ்சிருக்காரு. ஏதாவது ஒரு விஷயம் குறைப்பட்டுருச்சுன்னா நம்மளோட உடம்புல, நம்ம சரீரத்துல, நம்ம பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா ஏலியன் மாதிரி ஆயிடுவோம் நம்ம.
ஆனா நம்மள ஏசப்பா வந்து பார்த்து பார்த்து புருவம் இங்க இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், எல்லாம் ஒரு விதமா இருக்கணும், வாய் எல்லாருக்கும் ஒரு வாய் தான் வச்சிருக்கா, 2 வாய் வச்சா முடிஞ்சு கதைய உலகத்துல. இப்போ ஒரு வாய்க்கே உலகம் தாங்காது. அப்போ வந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகா பார்த்து பார்த்து சூப்பரா டிசைன் பண்றாரு. முதல்ல ஃபர்ஸ்ட் கிரியேஷனே உலகத்தையும் அவ்வளவு அழகா படைக்கிறாரு. படைச்சிட்டு நம்மளை வந்து அவருடைய சாயலாக அவர் கைகளை வச்சு நம்மளை டிசைன் பண்றாரு. லிட்டரலா ஒரு பழைய ஒரு சும்மா ஒரு ஷார்ட் பிலிமா என்னன்னு தெரியல, அதுல வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. லைக் லிட்டரலா ஒரு களிமண் பொம்மைய மாதிரி செஞ்சு அந்த, ஆனா உண்மையா அப்படிதான் இருந்திருக்கும்ல, ஏசப்பா செய்ய முடியும். களிமண்லயே அவர் வந்து நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ வந்து ரொம்ப அழகா அது டிசைன் பண்ணிருப்பார். அப்படியே இன்னொன்னு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்துதான். அப்போ வந்து என்ன சொல்ல, ஒவ்வொரு, அதாவது நம்ம மனுஷங்க வந்து ஏசப்பா படைச்சது நம்ம அவரை துதிக்கிறதுக்காக. ஆனா நம்ம துதிக்கிறோமோ இல்லையோ, அவர் படைச்ச எல்லாமே அவர் துதிச்சுட்டே தான் இருக்கு. அப்போ வந்து அவர் படைச்ச காரியங்களை பார்த்து வானங்கள் வந்து அவர் துதிக்குதான். அவர் செய்த, அவர் படைச்ச எல்லாத்தையும் பார்த்து வானங்கள் வந்து அவரை போற்றி அவர் துதிச்சு பாடுதான். அப்போ ஏசப்பா வந்து அவ்வளவு அழகான ஒரு டிசைனர், ரொம்ப பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் வந்து அழகா டிசைன் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனம் எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோமா. அப்போ வந்து நம்மள ஏசப்பா எப்படி படைச்சிருக்காரா, இங்கிலீஷ்ல வந்து we are his workmanship அப்படின்னு இருக்கு. அதாவது அவரால உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. ஓகேவா? கிறிஸ்து இயேசுக்குள்ள, தமிழ்ல அழகா இருக்குல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு. அப்போ நம்ம எல்லாரையும் வந்து ஏதோ ஏனோ தானோன்னு ஏசப்பா வந்து இந்த உலகத்துல உண்டாக்கல. நம்மள வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு நோக்கத்தோட இந்த பர்சன், இந்த நபர் வந்து இந்த இடத்துல இங்கதான் பிறக்கணும், ரேஷ்மா வந்து இந்த இடத்துல வேலை செய்யல இங்கதான் இருக்கணும் அப்படி சொல்லி ஏசப்பா வந்து நியமிச்சிட்டாரு. ஓகேவா? கிறிஸ்துவுக்குள்ள நம்மள வந்து என்ன பண்ணிருக்காராம், சிருஷ்டித்திருக்காராம். ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து. இப்போ இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து அத்தனை பேர் வந்து பிறக்கிறாங்க. அப்போ பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா நம்மளுக்கு கரெக்டா எல்லாத்தையும் தேவையான ஆக்சிஜனு, பிளட்டு, நம்ம உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகா ஏசப்பா வந்து டிசைன் பண்ணி நம்ம இங்க இருக்கணும், நம்ம இதுல பிறக்கணும் அப்படின்னு நம்மள அழகா நம்ம வாழ்க்கைய வந்து டிசைன் பண்றாரு. ஓகேவா? சோ வந்து அவர் வந்து என்ன சொல்ல, உலகத்திலே பெஸ்ட் டிசைனர். இப்போ இவ்வளவு டிசைன்ஸ் பத்தி நம்ம பேசணும்ல, எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், கார் டிசைன், என்னென்னமோ டிசைன் இருக்கு. ஆனா அவர் தான் வந்து பெஸ்ட் டிசைனர். ஓகேவா? ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தனை வந்து மனுஷனாலே படைக்க முடியாது. இப்போ மனுஷன் ரோபோட்ஸே படைச்சாலும் ஒரு நம்மள மாதிரி படைக்க முடியாது கண்டிப்பா. அப்போ வந்து ஏசப்பா தான் நமக்கு வந்து பெஸ்ட் டிசைனரா இருக்காரு. இன்னொரு வசனம் எடுத்து வாசிப்போம். நம்மளை எங்க டிசைன் பண்ணாரு அப்படின்னு. சங்கீதம் 139:13-14. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அப்போ வந்து நம்ம தாயின் கருவில உருவாக முன்னுமே நம்மள வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தெரிந்தெடுத்திருக்கிறாரு, நம்மள வந்து டிசைன் பண்ணிருக்காரு. அப்போ வந்து இது இங்கிலீஷ்ல வந்து எப்படி இருக்குன்னா, God knitted me in my mother's womb. அதாவது knitted-னா என்ன, தைக்கிறது அப்படி சொல்லுவாங்க பாத்தியா. அப்போ வந்து நம்மள வந்து அம்மாவோட வயித்துல லிட்டரலா தச்சிருக்காரு. புரியுதா? நம்மள எவ்வளவு அழகா அவர் உருவாக்குறாரு பாருங்களேன் ஒரு விஷயத்த. அவர் வந்து என்ன சொல்ல, ஏதோ ஏனோ தானோ, அவர் கடவுள் வார்த்தையிலே சொல்லலாம் அழகா, நீ உண்டா இந்த நபர் இந்த உங்களுக்கு பிறக்கட்டும் அப்படி வார்த்தையா. ஆனா அவர் வந்து உருவாக்குறாரு. அவருக்கு வந்து என்ன சொல்ல, நம்ம ஏஸ்பாட்ட போய் எங்களை உருவாக்குங்க அப்படின்னு நம்ம நிறைய கேட்கிறோம். அப்ப ஏஸ்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் நம்மளை உருவாக்க விரும்புகிறாரு. அப்ப வந்து ஏஸ்பா நம்மள வந்து ரொம்ப அழகா, அதாவது நம்ம தாயின் கருவுல இருக்கும் போதே சோ வந்து நம்மளை உருவாக்குறாரு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவர் வந்து ஆதாம வந்து என்ன பண்றாரு,
மண்ணுனால உருவாக்குறாரு. சோ ஓகே, மனுஷனை வந்து ஏசப்பா வந்து உருவாக்குனாரு அப்படி பாக்குறோம். ஆனா நம்ம எல்லாரையுமே பர்சனலா லைக் நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே ஏசு கிறிஸ்து தான். அப்ப அவர் நமக்காக என்ன சொல்ல லிட்டரலா நம்மள வந்து உருவாக்குறாரு. எங்கடா? தாயின் கருவுல இருக்கும்போது. சோ கருவுல வந்து யாரும் நம்மள பார்க்க முடியாது. ஆனா அவர் மட்டும்தான் நம்மள கருவுல பாக்குற தேவனா இருக்காரு. அந்த கருவுல இருக்கும் போதே நம்மள வந்து உருவாக்குறாரு. சோ கருவுல இருக்கும் போதே நம்மள டிசைன் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். சோ முதல்ல பார்த்தோம் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரு, அப்புறம் மனுஷனை வந்து டிசைன் பண்றாரு, டிசைன் பண்ணி நம்மள வந்து டிசைன் பண்றாரு. சரி மனுஷனை சரி ஆதாம ஏசப்பா டிசைன் பண்ணாரு, ஓகே அதோட முடிக்கல. நம்ம எல்லாரையுமே பர்சனலா தனித்தனியா அவர் வந்து டிசைன் பண்றாரு. சோ அடுத்து எரேமியா 1:5. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். இப்போ வந்து என்ன சொல்ல இது வந்து எரேமியாவை குறிச்சிருக்கு. ஸோ எரேமியா வந்து ஒரு யூத் தான், ஓகேவா, ஜெரமையா. ஸோ அந்த டைம்ல யூத்தா இருக்கிற டைம்ல ஏசப்பா வந்து பேசுறாரு. வந்த உடனே சொல்றாரு, உன்னை தாயின் கருவில் உருவாகணுமே உன்னை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொண்டேனோ அதுல சொல்லிடுறாரு, உருவாக்குன உன்னை வந்து ஒரு ப்ராஃபெட்டா நான் வைக்க போறேன் எல்லா இடத்துலயும் அப்படி சொல்லிடுறாரு. அதை பார்த்து வந்து எரேமியா என்ன சொல்ல ஏசப்பாட்ட எல்லாரும் சொல்ற மாதிரிதான், என்னால முடியாது, நான் இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவார். ஆனாலும் ஏசப்பா சொன்ன வார்த்தை வந்து அங்க ரொம்ப உண்மை. நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்னுமே அவர் வந்து நம்மள அறிந்திருக்கிறார், ஓகேவா, நம்மள அறிந்திருக்கிற தேவனா இருக்கார். அப்ப வந்து எவ்வளவு நல்ல தகவல், நம்மள அறிந்து நமக்காக ஒரு திட்டத்தை நம்ம கருவில இருக்கும் போதே அவர் வச்சிடறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே நம்ம வளரும் போது நம்மளுக்காக ஒரு விஷயத்த ஏசப்பா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம கருவுல இருக்கும் போதே இந்த ஒரே வசனத்துல எரேமியாவோட வாழ்க்கையே லிட்டரலா சொல்றாரு பாருங்களேன். நீ வந்து கருவுல உருவாகும் முன்னமே உன்னை நான் தெரிஞ்சுக்கொண்டேன், அந்த வசனம் முடியும் போதே உன்னை வந்து தீர்க்கதரிசி, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆக்குவேன் அப்படின்னு ஒரே வசனத்துல அவனோட பிளானே ஏசப்பா சொல்லி முடிச்சிடறாரு. சோ வந்து நம்மள வந்து உருவாக்குறாரு. சோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது யூஸ்வலா எல்லா மெசேஜ்லயும் சொல்லுவாங்க தாயின் கரு, அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப நாள் முன்னாடி ஏசப்பா வந்து இல்லைன்னா அதுக்கு அடுத்து நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் அப்படி சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து உன்னைய வந்து பிஃபோர் ஐ ஃபார்ம்ட் யூ அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல. உன்னை உருவாக்குறதுக்கு முன்பதாக, ஓகேவா, என்னை உருவாக்குறதுக்கு முன்பதாக. அப்போ இந்த ஃபார்ம்டு அப்படின்ற வார்த்தை ஏசப்பா வந்து ஹைலைட் பண்ணாரு. அப்போ வந்து உன்னை உருவாக்க முன்னமே நான் அறிந்து கொண்டேன் அப்படின்றது வேற, ஆனா அவர் தான் நம்மளை உருவாக்குறாரு. இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனத்துல என்னது தாயின் கருவுல நம்மள என்ன பண்றாரு, நிட் பண்றாரு, ஓகேவா. ஆனா இதுல வந்து உன்னை உருவாக்குறதுக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த கருவை உருவாக்குறதே அவர் தான். ஸோ வந்து லிட்டரலா நம்ம பிகினிங், நம்ம ஆரம்பமே அவர் தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம உருவாக்குறதே அவரால் தான். ஸோ வந்து அவர் ஃபார்ம்டு அப்படின்ற வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணார். ஸோ வீட்டில் போய் இந்த ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வசனம். அப்போ வந்து ஒரு வார்த்தையுமே நம்ம வந்து தனியாக எடுத்து மெசேஜ் கொடுக்கலாம் போல அந்த மாதிரி. அப்போ வந்து நம்மளை உருவாகும் முன்னமே நம்மளை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆதி ஆகமத்திலிருந்து ஒன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா எல்லா விஷயத்தையும் ஏசப்பா வந்து டிசைன் பண்றாரு. எல்லாத்துலயும் வந்து ஒரு நபருக்கான ஒரு திட்டத்தை, ஒரு நபருக்கான ஒரு பிளானை ஏசப்பா வந்து டிசைன் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ இன்னொன்று நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனம். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அப்போ வந்து இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல வந்து ஏசப்பாவை புகழ்றது, அதெல்லாம் ரிவலேஷன்ல நடக்குது, அதெல்லாம் வாசிப்போம். அப்போ வந்து இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ்ல, ஃபார் யூ கிரியேட்டட் ஆல் திங்ஸ், எல்லாத்தையும் நீங்க உருவாக்குனீங்க, ஏன்னா உங்க சித்தத்தின்படி, பிகாஸ் ஆஃப் யோர் வில். இதுல என்ன ஒரு காரியம்னா, எவ்ரி டிசைன் ஹேஸ் அ பர்பஸ், ஓகேவா. என்னது? எவ்ரி டிசைன் ஹேஸ் அ பர்பஸ். அப்போ என்ன வேணா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம்ல ஸ்டார்டிங்ல, இந்த மாதிரி இத்தனை டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு, எந்த டிசைன் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு பைக்கா இருக்கட்டும், வாட்சா இருக்கட்டும், இல்ல ஒரு எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், டிசைன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு,
ஓகேவா? அந்த டிசைனை பண்றதுக்கு ஒரு ரீசன், ஒரு பர்பஸ் இருக்கு. சோ வந்து இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெஸ் அழகா இருந்தாதான் யாருனாலும் வாங்குவாங்க, ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. சோ இந்த டிசைன், ஒரு பைக் டிசைன் எடுத்துட்டு போய் நம்ம கார்ல வைக்க முடியாது. ஸோ பைக்குக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, காருக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. என்னதான் அது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு டிசைனும் வேற. ஸோ எதுக்கு எந்த டிசைன் அப்படின்றதும் அவருக்கு தெரியும். அதே போல எல்லா டிசைனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ ஒரு டிசைன் இப்போ பைக்குக்கும் காருக்குமே எடுத்துக்கோங்களேன், ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆனா ரெண்டும் அதோட பர்பஸ் வந்து கரெக்டா செய்யுது, ரெண்டும் மாத்தி செய்ய முடியாது. ஸோ வந்து அந்த டிசைனுக்கு ஒரு பர்பஸ் நியமிக்கப்பட்டிருக்கு, இந்த டிசைனுக்கும் ஒரு பர்பஸ் நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது போல நம்ம எல்லாரும் ஒரு டிசைனா இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு பர்பஸை அவர் நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். அதாவது ஒரு பர்பஸ் கண்டிப்பா நமக்கு இருக்கு. இப்ப நம்ம யோசிப்போம்ல, இந்த மாதிரி என்ன சொல்ல, சில நேரம் வந்து நம்ம எதுக்கு வாழ்றோம், நான் வாழ்றதுக்கு என்ன பர்பஸ் அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம்ல. என்ன சொல்ல, எனக்குன்னு ஒரு தரிசனம், எனக்குன்னு ஒரு திட்டம், என்னதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஏசப்பா வந்து நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாரு. ஆனா என்ன சொல்ல, நம்மள அவர் டிசைன் பண்ணிருக்கிறாருன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ சில இதுல நிறைய என்ன சொல்ல, ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படின்னு ஒன்று வரும் மேக்ஸ்ல, ஓகேவா? அதுல வந்து என்ன இருக்கும், அந்த 1 2 1 3 5 அந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து ஒரு ஃப்ளவர், ஒரு சன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்களேன், அந்த ஃப்ளவரோட நடுவில் இருக்கிற அந்த பார்ட்ல வந்து லிட்டரலா அது அப்படியே ஸ்பைரல் மாதிரி வரும். அதுதான் ஃபிபோனாக்கி சீரீஸ், ஓகேவா? ஸோ எல்லா பிளான்ட்ஸ் லைக் எல்லா ஃப்ளவர்ஸோட அந்த மிடில் இருக்க பார்ட் வந்து லிட்டரலா அந்த ஸ்பைரலா போகும். நம்மளோட லைக் இந்த ஃபிங்கர் எடுத்துக்கோங்களேன், சும்மா எடுத்துக்கோங்களேன், பாருங்களேன், நம்ம கை ரேகையில அதே மாதிரி சர்க்கிள் மாதிரி போதா பாருங்களேன். ஸோ வந்து இதுவும் ஒரு ஃபிபோனாக்கி சீரீஸ், ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இதெல்லாம் யார் நோட்டீஸ் பண்ண போறா, புரியுதா? இதெல்லாம் ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஆனா காட் சீஸ் த லிட்டில் திங்ஸ். ஒரு சின்ன விஷயம்னாலும் அது வந்து ரொம்ப பார்த்து தான் டிசைன் பண்றாரு, ஓகேவா? இப்போ வந்து இதுக்கும் ஒரு ஃப்ளவரோட இதுல இருக்க அந்த டிசைனுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதுலயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்காரு அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து எல்லா டிஃப்ரெண்டா வரையறாங்க. ஒரு இடத்துல மலை வரையறாங்க, இன்னொரு இடத்துல மரம் வரையறாங்க, இன்னொரு இடத்துல கிளவுட்ஸ், என்னென்னமோ வரையறாங்க. ஆனா கடைசியில ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அவங்களோட சைன் போட்டுருவாங்க. ஸோ என்னதான் மாறினாலும், பிக்சர் மாறினாலும் அவங்க சைன் மட்டும் மாறாது. ஸோ அதே போல நான் அதை யோசிப்பேன், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைன் மாதிரி போல அப்படின்னு. ஸோ ஏசப்பா வந்து எல்லா விஷயத்திலயும் அவர் காட்டுறாரு. ஸோ இதே நம்ம ஃபிங்கர்ல இருக்கிற அந்த டிசைனே ஹோல் கேலக்சியோட வியூவை பார்த்தோம்னா அதுவும் இதே மாதிரி தான் ரவுண்டா இருக்குமா, அதே ஃபிபோனாக்கி சீரீஸ்ல. ஸோ வந்து ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அழகா சிருஷ்டிக்கிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எரேமியா 29:11. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இங்கிலீஷ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ declares the Lord, plans to prosper you and not to harm you. அப்ப நம்மளை குறிச்சு தேவன் வச்சிருக்கிற ஒரு திட்டத்தை, ஒரு பிளான அவர் வந்து அறிந்திருக்கிறாரு. சரியான நேரத்துல நம்ம வாழ்க்கையில வந்து அதை நடத்துவார், ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்ன்றேன், இந்த டிசைன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், ஓகேவா, நியூராலஜிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து படிப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் படிக்கும்போது ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டாராம், ஓகேவா? அப்பதான் என்ன சொல்ல, படிச்சு முடிச்சக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டாராம். அப்புறம் தான் ஏசப்பா வரிஞ்சு கொண்டாரு. அப்போ வந்து யோசிச்சாராம். ஸோ வந்து என்ன சொல்ல, ஏசப்பா வந்து நம்மளை எப்படி வேணா படிக்க வச்சிருக்கலாம், வேற ஏதாவது மற்றவங்க ஹெல்ப் பண்ற மாதிரியோ, ஒரு என்ன சொல்ல, ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தா நம்ம ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல, புவரா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி எதோ யோசிச்சாராம். ஏன் ஏசப்பா வந்து நம்மள வந்து ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஆக்குனாரு, என்ன சொல்ல, அதுக்கு ஒரு பர்பஸே இல்லையே, நான் நியூரோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் ஜனங்களுக்காக அப்படி சொல்லி யோசிக்கும் போது ஏசப்பா வந்து தெளிவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாராம். இப்போ நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல, நம்ம பிரெயின்ல இருந்து கீழே கால் வரைக்கும் போகிற அந்த நர்வஸ் சிஸ்டம், ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் தெரியும்ல உங்களுக்கு, நர்வ்ஸ் நம்ம பாடி ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டமை நம்ம தலைகீழ வச்சு பார்த்தா ஒரு சீட்ல இருந்து ஒரு மரம் வளர்ற மாதிரி இருக்குமா பார்க்க, ஓகேவா? அதாவது நம்ம பிரெயின் தான் வந்து சீடு,
ஓகேவா? பிரெயின்ல இருந்து நர்வஸ் சிஸ்டம்ஸ் போகும்போது அது லிட்டரலா ஒரு மரம், பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா பார்க்க? அப்போ வந்து ஏசப்பா வந்து ஒரு ஒரு விஷயத்திலயும் அந்த இதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஏசப்பா பேச பேச ஏசப்பா எவ்வளவு உண்மையான தேவன், அவர் எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்காரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை படிச்சதுனால அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ எல்லாருக்கும் ஒரு நோக்கத்தை வச்சுதான் ஏசப்பா வந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு, நம்மளை ஒரு இடத்துல இருக்க வைக்கிறாரு. ஸோ அவர் அதான் சொன்னார். ஸோ ஒரு சீடு மாதிரி இருக்கு நம்ம பிரெயின் சீடு. அண்ட் அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து பிரான்ச்சஸ் மாதிரி போகுது. ஸோ வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சின்னதா இருக்கும், பிரெயின் சின்னதா இருக்கும், நர்வ்ஸ் கொஞ்சமா இருக்கும். ஸோ அதை அப்படியே தலைகீழ இமேஜின் பண்ணீங்கன்னா அது வளர வளர லிட்டரலா என்ன சொல்ல ஒரு ட்ரீ வளர்ற மாதிரியே இருக்குமா. ஒரு சீடை நம்ம எப்படி பிளான் பண்ணி அந்த சீடு வளருதோ அதே மாதிரி நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு நர்வ்ஸும் அப்படியே வளருதான். இன்னொரு விஷயம் ஏதோ சொன்னாரு, என்னன்னா நம்ம பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் போற அந்த ஒரு இதுல கனெக்ஷனோட இருக்கிற நர்வ்ஸ்ல வந்து 12 என்ன சொல்ல சைட்ஸ் போகுமா. ஓகேவா? 12 பிரான்ச்சஸ் மாதிரி போகுமா. அந்த 12ல வந்து 2 போகுமா. 12 வந்து பேரா போகுமா. அப்போ அவர் அதான் சொல்லுவாரு, கரெக்டா பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பா வந்து ஒரு இடத்துல, மத்தேயோ லூக்காவா எனக்கு தெரியல, ஸோ அந்த இடத்துல வந்து ஏசப்பா என்ன சொல்லுவாருன்னா 12 சீசர்களை 2 அனுப்புவாரு. எதுக்கு அனுப்புவாரு? சுவிசேஷத்தை சொல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் வேதத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்குது. புரியுதா? ஸோ நான் வந்து ஏசப்பா தான் அந்த பிரெயின்னா, ஏசப்பா தான் நமக்கு வந்து நம்மளை லீட் பண்றாருன்னா 12 டிவைட் ஆகுது. ஆனா 2 போகுது. ஸோ 2 பேரை ஏசப்பா என்ன பண்றாரு? அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் அதே மாதிரி இந்த ஹார்ட்க்கும் பிரெயினுக்கும் போற அந்த இதுல வந்து என்ன சொல்ல, ஹார்ட் தான் வந்து ஒரு உமன் அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் பிரெயின் தான் வந்து ஒரு மேன். ஸோ போத் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு கான்செப்ட். இப்போ பிரெயின் என்னெல்லாம் வேலை பண்ணும் அப்படின்றது ஒரு கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? சென்ஸ், டச் பண்றது, நம்ம ஃபீல் பண்றது, அந்த மாதிரி. ஸோ ஹார்ட் என்னெல்லாம் வேலை பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹார்ட் வந்து ஒரு உமன், பிரெயின் வந்து ஒரு மேன். ஸோ ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம உடம்புல லிட்டரலா இருக்கு. நான் முடிஞ்சவங்களுக்கு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ வந்து ஏசப்பா வந்து ஒன்னுத்தையும் வந்து ரொம்ப அழகா வந்து டிசைன் பண்றாரு. அதுதான் நான் வந்து எனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ எவ்ரி டிசைன் ஹேஸ் அ பர்பஸ். ஓகேவா? ஸோ நம்மளும் ஒரு டிசைன், ஏசப்பாவோட டிசைனா இருக்கிறோம். டிசைனா இருந்தான்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு டிசைனா இருக்கிறோம். அப்ப நம்ம இருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் ஏசப்பா வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை ஏசப்பா வச்சிருக்கிறாரு. ஸோ சில நேரம் ஏசப்பா நிறைய பேர்ட்ட சொல்லுவாரு, சில நேரம் ஏசப்பா சொல்ல மாட்டாரு. ஆனா சொல்லாதவங்க கிட்ட ஏசப்பா வந்து உங்களை ரொம்ப நம்புறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏசப்பா வந்து என்ன சொல்ல, எல்லா விஷயத்தையும் அவர் பர்பஸின் படி, அவர் திட்டத்தின்படி ஏசப்பா அழகா எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறார். அப்புறம் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நம்மளை டிசைன் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மளை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ வந்தோம் எல்லாரும் போலவும் நம்மளும் வாழ்ந்தோம் போனோம் நம்ம இல்லாம நம்மளை, அதுவும் ஏசப்பா இந்த வாலிப டைம்ல நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏதோ பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, வாலிப டைம் என்ஜாய் பண்ணாங்க, வளர்ந்தாங்க, சம்பாரிச்சாங்க, அவ்வளவுதான் மறிச்சாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்றிட்டு தான் போனோம். பவுல் சொல்லுவார்ல, இந்த மாதிரி என் ஓட்டத்தை முடித்தேன், finish the race. உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற பர்பஸ, உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தை சரியா நம்ம முடிச்சுட்டு தான் இங்க இருந்து போகணும். ஸோ நமக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை, ஒரு இம்பாக்டை இந்த உலகத்துல நம்ம இருக்கும் போது கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். ஸோ அதுதான். ஸோ எவ்ரி டிசைன் ஹேஸ் அ பர்பஸ். அதுதான் இன்னைக்கோட டாபிக். ஸோ வந்து நம்ம எல்லாரையும் ஏசப்பா வந்து ஒரு டிசைனா அழகா படைச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு டிசைனும் ஒரு மாதிரி. ஸோ எல்லாரும் எல்லா டிசைனும் ஒரு மாதிரி அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஒரு டிசைனும் ஒரு மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு பர்பஸ் வச்சிருக்காரு. ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே, அவன் மட்டும் அப்படி இருக்கானே நம்ம ஒரு நாள் யோசிச்சிருக்க கூடாது. நமக்கு வச்சிருக்கிற டிசைன், நமக்கு வச்சிருக்கிற பர்பஸ் தான் பெஸ்ட். நமக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா டிசைன் பண்ணவர் அவர். ஸோ வந்து அதை நம்ம மறந்துடாம அவர் கரங்கள்ல நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா கண்டிப்பா நம்மளோட பர்பஸ், அவர் நம்ம மேல வைத்திருக்க திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்ல தேவனா இருக்கிறார். ஆமேன். சரி, இப்ப எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ அப்பா, நன்றி ஆவியானவரே. தகப்பனே, நீ நல்லவரா இருக்கிறீங்க ஏசப்பா. எங்க மேல ஒரு தரிசனத்தை வைத்து, எங்க மேல ஒரு திட்டத்தை வைத்து இந்த இடத்துல எங்களை நிக்க வைத்தது உங்க பெரிதான கிருபை ஆவியானவரே.
அப்பா எவ்ரி டிசைன் ஹேஸ் அ பர்பஸ் அப்படின்னு எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. நாங்க எல்லாரும் உங்களோட டிசைனா இருக்கிறோம். எங்களுக்காக ஒரு பர்பஸ, ஒரு திட்டத்தை நீங்க எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறீங்கப்பா. எனக்கு என்ன பர்பஸ்ன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் கேட்டா கண்டிப்பா சொல்றது நல்ல தகப்பனா இருக்காரு. ஆமீன். நம்ம கேட்க கேட்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆக்சுவலா அவர் ரொம்ப நல்ல தகப்பனா இருக்கிறாரு. நம்ம எப்போ கேட்போம் அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்றாரு. நம்ம எவ்வளவு சீக்கிரமா அவர் வேலையை செய்யறோமோ, எவ்வளவு சீக்கிரமா அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறோமோ, அவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்காரு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஒரு டிசைனால அவர் அதோட டிசைனர்கிட்ட போய் எதிர்த்து பேச முடியாது. ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு செய்ய முடியாது. அது அதுக்குதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சோ நம்மள எந்த பாதையில ஏசப்பா கொண்டு போறாங்களோ அந்த பாதையில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவர் முழுசா சரண்டர் பண்ணிடணும். அவ்வளவுதான். நம்ம ஒரு கூயவன் கையில ஒரு களிமண்ணா நம்ம இருக்கணும். ரொம்ப நாளா நம்ம ஃபாதர்ஸ் டச்லயே இருக்கோம். அதாவது உன்னை நேசிக்கிறேன்னு ஏசப்பா சொன்னா நமக்குள்ள அந்த சந்தோஷமே தாங்காது. சோ அவ்வளவு சந்தோஷத்துல இருப்போம். ஆனா நம்மள பாட்டர்ஸ் டச்சுக்குள்ள ஏசப்பா கூப்பிடுறாரு. அதாவது அவர் சித்தத்தை செய்யணும். நான் வாழ்றேனோ சாவுறேனோ, நான் உயிரோட இருக்கனோ இல்லையோ, அவருக்காக நான் வாழணும், அவருக்காக நான் செய்யணும். என் வாழ்க்கையில இது கிடைக்குதோ கிடைக்கலையோ, என் ஆசை நிறைவேறுதோ நிறைவேறலையோ, அவர் விருப்பம், அவர் என் மேல வைத்திருக்கிற பர்பஸ் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க கேட்கணும்னு ஏசப்பா விரும்புறாரு. இந்த வாலிப நாட்கள்ல அவருக்காக ஏதாச்சும் நான் சாதிக்கணும், ஸ்தேவான போல நான் மரிச்சாலும் பரவாயில்ல, பவுல போல பல நாள் வாழ்ந்து அவரோட ராஜ்யத்தை கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவரோட கரங்களை ஒப்பு கொடுப்போமா. தேங்க்யூ அப்பா. அப்பா நாங்க எல்லாம் உங்களோட டிசைன்ஸா இருக்கிறோம் ஏசப்பா. எங்களை நீங்க ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்கிறீங்க. நீங்க எங்களை எதுக்காக டிசைன் பண்ணீங்களோ, எங்களை எந்த பர்பஸ்க்காக டிசைன் பண்ணீங்களோ அந்த நோக்க திட்டம் இயேசுவின் நாமத்துல நிறைவேறட்டும் நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் எங்களோட நீங்க பேசின உங்க கிருபைக்காக நன்றி. எங்களோட நீங்க இடைபடுகிற உங்க கிருபைக்காக நன்றி. எங்க மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்க ஆவியானவரே. அதை காமுக்கு கோடி 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 நன்றிகளை எடுக்கிறோம்னு சொல்லமா வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஏசப்பா. அப்பா ஏசப்பா எங்க தாயின் கருவுல அப்பா எங்களை நீங்க டிசைன் பண்ணீங்க அப்பா. இன்ன வரைக்கும் எங்களை நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க. இன்ன வரைக்கும் எங்களை டிசைன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்க உள்ளான வாழ்க்கை நாங்க மாறணும் மாறணும்னு அப்பா எங்களை உருவாக்கிட்டே இருக்கிறீங்க ஆவியானவரே. தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு ஒரே வார்த்தையில. ஆனா உங்களையும் என்னையும் மட்டும் இன்ன வரைக்கும் அவர் படைச்சிட்டே இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் உருவாக்கிட்டே இருக்காரு. ஒரே வார்த்தையில மத்ததெல்லாம் உருவாக்குனாரு, ஆனா ஒன்னையும் என்னையும் மட்டும் அவர் இன்னும் உருவாக்கிட்டே இருக்காரு. அவர் நல்ல தகப்பனா இருக்கிறாரு. நம்மள பெர்ஃபெக்டா அவர் மாத்தணும் தான் அவருக்கு விருப்பம். அவர் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்பா எங்களை முழுசா நாங்க தாழ்த்துக்கிறோம், முழுசா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. தேங்க்யூ ஆவியானவரே. நன்றி அப்பா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா.